எப்பவும் சொல்ற மாதிரி என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் என் மண்டைக்குள்ள ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ கொட்டுக்காளி. ஸோ அந்த படம் வந்து ஆக்சுவலா வந்து நிறைய ஃபெஸ்டிவல்லாம் போய் ஆல்ரெடி பயங்கர பிளாக் பஸ்டரான படத்தை ஒரு தேட்டர் விஷனா ரெடி பண்ணி அது தேட்டருக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே எழுதும். ஒரு தரப்பினர் அந்த படம் வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பினர் வந்து அதை புரிஞ்சிக்காம நம்ம அதை எப்படி சொல்ல தூக்கி போட்டு மிதிச்சு அது என்னால எப்படி சொல்றது இல்லை. ஏன்னா ஒரு வில்லேஜ் ரூட்டட்ல இருந்து வந்து ஒருத்தர் இன்டர்நேஷனல் படம் பண்றதுலாம் வந்து ஒரு எப்படி சொல்றது சாதாரண விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய வேர்ல்ட்ல இருக்க எவ்வளவு பெரிய ஃபேமஸ் டைரக்டர் நீங்க கேட்டாலுமே கூட வாட் இஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தட்ஸ் த ரூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களோட மண் சார்ந்த படம் தான் எல்லா படமே இன்டர்நேஷனலான ஒரு படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு கேட்டா எனக்கு இது நான் சொல்லணும் எப்படி சொல்றது இது சொல்றது கரெக்டா இல்லையான்னு கூட எனக்கு இல்லை. ஆஃப்டர் பாலுமகேந்திரா எனக்கு அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல இப்போ ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. PS வினோத்ராஜ் படம். ஆப்வியஸா நம்ம கூழாங்கல் பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறமா எனக்கு ஆக்சுவலா நிறைய பாலுமகேந்திரா ரெசம்பல்ஸ் வந்து எனக்கு இந்த படத்துல வந்து குடுத்தது. அதுக்குள்ள ஒரு யூனிக்கான வேவ ஒண்ணு ட்ரை பண்ணது வந்து PS வினோத்ராஜ் வந்து என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது ஒரு இட்ஸ் அ டிக்ஷனரி அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த படம் வந்து ஒரு அப்கமிங் ஃபிலிம் மேக்கருக்கோ ஒரு ஃபிலிம் தாட் ப்ராசஸ் வரவனுக்கே அது ஒரு டிக்ஷனரி. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி எண்ட் பண்ணணும், நீ தோன்றது தானே ஷார்ட்டு. அதை வந்து நான் எல்லா ஒரு ஷார்ட்டுக்கும் வந்து நான் வந்து ஒரு மீனிங் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யாருமே இப்பெல்லாம் வந்து ஒரு பியூட்டி ஷார்ட்டுன்னு ஒரு 1-to-1 ஷார்ட்டுன்னு ஒரு லாங் ஷார்ட், ஒயிட் ஷார்ட், அப்பர் ஷார்ட், லோவர் ஷார்ட் அந்த மாதிரி போற இதுல நான் அப்பர் ஷார்ட் வைக்கிறதுக்கு ஒரு ரீசன் வேணும், லோவர் ஷார்ட் வைக்கிறதுக்கு ஒரு ரீசன் வேணும். எதுக்கு நான் க்ளோஸ் போறேன், எதுக்கு இந்த ஷார்ட்டை நான் காட்டுறேன், எதுக்கு நான் ஆட்டோ ஷார்ட்டை லோ ஆங்கிள் காட்டுறேன் அப்படிலாம் ஒரு டிக்ஷனரி, பியோர் டிக்ஷனரி. நம்ம எத்தனை வாட்டி பார்த்தாலுமே ஒரு விஷயத்த கத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எப்பவுமே ஒரு படத்தை சென்ஸ் இல்லாம நம்ம எப்படி சொல்றது, ஒரு படத்தை 2 விதமா நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஒன்னு சென்ஸ், இன்னொன்று வந்து நாலேஜ். இது வந்து நாலேஜ், ஓகேவா? ஸோ தமிழ் சினிமாவை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டார் ஆல்ரெடி. நீங்க நம்மளுக்கு நம்ம ஊர்ல தான் நம்ம ஊர் படத்தோட மகிமை தெரியல. ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் எந்தெந்த டேரக்டர் நான் பேசுறாங்கன்னு சொல்லி கேட்டாலே ரொம்ப நேச்சுரலி அதெல்லாம் எனக்கு இதுக்கு நான் வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் தானே. இந்த படம் எனக்கு கேட்டா கூழாங்கலாவது ஒரு பயங்கர ஆர்ட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொன்னா இது உண்மையாலேயே வந்து ஒரு ஒரு பக்காவான தேட்டர் மெட்டீரியலான ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஆனா அதை வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்றோம் அதுதான் ஓன் வே ஆஃப் டைரக்டர்ஸ் தாட் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதை நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறேன், இந்த படத்தை நம்மளால கமர்ஷியலா பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? பக்கா கமர்ஷியலா பண்ணலாம். பயங்கர எப்படி சொல்றது சோசியல் மெசேஜ் சொல்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலா அது நான் பயங்கரம்னு சொல்ல இது இதுன்னு சொல்றேன் நானு. நீங்க எதிர்பார்க்கறதும் கொடுத்துருக்கலாம். ஆனா அவர் இதை ஏன் ட்ரை பண்றாரு? ஏன்னா எல்லா காலகட்டத்திலும் ஒரு இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் மேக்கர் எப்பவுமே வருவாங்க. அதை நம்ம வந்து எப்படி சொல்றது பாரதிராஜெல்லாம் அப்படி வந்தவர் தான். அப்ப இருந்த டைம்ல கொண்டாடுறதுக்கு நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லணும். இப்போ அது எல்லா எனக்கு இன்னொரு விஷயம் அது வந்து நிறைய விஷயம் பேசணும்னு தோணுது எனக்கு ஆக்சுவலா. இது PS வினோத்ராஜ் தான். அது எல்லா டைரக்டரும் சேர்ந்து அவரை வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒரு மாதிரி பாதுகாப்பு ப்ரொடெக்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, படத்துக்கு போகலாம். ஸோ படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் சைடுல மூட நம்பிக்கையும் ஆதிக்கத்தையும் சேர்த்து ஒரு படத்தை, ஏன்னா 2மே வேற வேற கதை. ஸோ 2த்தையும் பிளெண்ட் பண்ணி அதை சேர்த்து ஒரு கதையை சொன்னா அதை வந்து ரொம்ப ஷார்ட்டா 1.5 ஹவர்ஸ் அவ்வளவுதான். ஸோ அதுக்குள்ளேயே வந்து இவ்வளவு விஷயத்த சொல்ல முடியுமா? ஸோ அதுலதான் வந்து நான் டிக்ஷனரி, லைப்ரரி சொல்றது எல்லாம் ரீசன் ஆகுது. ஏன்னா நம்மளால ஒரு கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு அதை நான் எப்படி சொல்ல போறேன் தெளிவான்றதுக்கே நம்மளுக்குலாம் வந்து சார் எனக்கு ஒரு மாதிரி ஐயோ இது சொல்லணுமே அது சொல்லணுமேன்னு சொல்லிட்டு நம்ம தேடி செட் பண்ற ஒரு இதுல இவ்வளவு விஷயத்த சின்ன சின்ன நான் சொன்ன ஷார்ட் டிவிஷன்லாம் மீனிங் வைக்கிறதுலாம் வந்து சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த படத்துல ரொம்ப ப்ளஸ்ஸா பட்டது வந்து காஸ்டன் குரு. இவர் யாரோ ஒருத்தர் வந்து நான் மீம்ஸ் அதெல்லாம் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ மீம்ஸ் வந்து எல்லாத்துலேயே நம்ம வந்து ஒரு ஃபன்னுக்கு ஜாலிக்கு, ஆனா அது நம்ம ஒரு சென்சிபிளா பண்ணணும் அப்படின்றது மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதுல வந்து சூரிய வந்து சிவகார்த்திகேயன் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர், இதுக்கு மேல ஒரு சூப்பர் கேரக்டர் கொடுக்க முடியாது சூரிக்கு அப்படின்ற மாதிரி கூட. ஸோ அந்த கேரக்டர் நம்ம இருக்கிறதா இல்ல கிளைமேக்ஸ்ல அந்த கேரக்டர் இது ஒரு மாதிரி பதப்பதைக்குது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஃபீல் பண்றதா எதுவுமே தெரியல. ஸோ அந்த மாதிரி
சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த சீன்ஸ், சவுண்டு, ஆக்டிங். ஏன்னா இந்த படத்துல பொறுத்த வரைக்குமே எல்லா விஷயமும் வந்து ப்ரீ பிளான்டா இருக்கணும். ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நம்ம யூசுவலா சொல்லுவாங்க இல்லையா? இல்ல இங்க இந்த டயலாக் மிஸ் ஆயிடுச்சு. புறா டப்பிங்ல பார்த்துக்கலாம். புறா ரீ ரெக்கார்டிங்ல பார்த்துக்கலாம். அதெல்லாம் கணக்கே கிடையாது. அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஸோ அந்த ஆட்டோ ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த சவுண்டிங் வரைக்குமே இப்போ ஸ்டார்ட் ஆகாம இது பண்றோம்னா, அது வரைக்கும் ப்ரீ பிளான் எப்போ ஆஃப் ஆகுது? ஏன்னா அவ்வளவுதான். ஏன்னா இதெல்லாம் வந்து எஸ்எம்எஸ்ல பண்ணிக்கலாம் அப்படி இப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மாட்டிப்போம். ஸோ அதுக்கு வந்து சென்சிட்டிவா பண்ணதெல்லாம் ஒரு மாதிரி சான்ஸே இல்லை. ஸோ காஸ்ட் அண்ட் க்ரூ அல்டிமேட்டான காஸ்ட் அண்ட் க்ரூ. இதுல வந்து அவரோட சொந்தக்காரங்க நிறைய பேர் நடிக்க வச்சிருந்தது. இன்னும் பிளஸ் அந்த ரூட் நமக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு. ஏன்னா எப்பவுமே எனக்கு கூழாங்கல்ல வந்து பிடிச்சது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் ஒன்று இருக்கும். ஒரு கூடு மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஒரு குருவியோ வந்து போயிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷாட் இது வரைக்கும். எனக்கு இந்த நிறைய படத்துல நிறைய ஷாட் பிடிக்கலாம். அதுல வந்து பெஸ்ட் ஷாட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து படத்தோட கதை சொல்லிட்டாங்க. சாமி கும்பிடுவாங்க, டேய் இதுதானே கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் டிவிஷனுக்குலாம் சொல்றது சான்ஸே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து இந்த ஆப்வியஸா இன்ட்ரோஸ் அந்த ஒத்தையடி பாதையில பாடி போகும்போது நம்மளுக்குலாம் அப்படியே பக்கே என்ன நடக்குது, ஏதோ உண்மையாலே நம்ம பக்கத்துல வந்து சண்டை நடக்குது, நம்ம பக்குதான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் எல்லாம் நாட்டிற்கு தடுக்கலாம் போல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம், அதுக்கு எல்லாமே கோஆப்ரேட் பண்ண நிறைய சிங்கிள் ஷாட் படத்துல. ஸோ அதை வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணேன். யாருமே வந்து நோன் ஃபேஸ் ஆக்டர் கிடையாது. சூர்யா அனுமனை தவிர்த்துட்டு எல்லாமே சிங்கிள் ஷாட் ரொம்ப கேஷுவலா பேசிட்டு போற அந்த ஒரு விஷயம், சின்ன பையனோட சின்ன சின்ன ரியாக்ஷன் அந்த வரைக்கும் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வந்து கோழி பயங்கரமா இருந்துச்சுங்க. எனக்கு வாழ்க்கையிலேயே ஒரிஜினல் கோழி படத்துல நடிச்சது நான் இப்பதான் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா பாக்குறேன். ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில ஷார்ட் சிஜி, சில ஷார்ட் இது பக்காவா தெரியுது. கோழி நடிக்குது, அந்த கோழி கண்ணு வைக்குமே நடிக்குது. அதுக்கு ஒரு வேலை பார்த்துருக்கு. அந்த ஸ்பெஷலா வந்து அந்த கோழி வந்து ஒரு மாதிரி டயர்டான மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்கு வந்து ஒரு வேலை பார்க்கும்போது ஊதும்போது அந்த கோழி அந்த திரும்புற அந்த ஒரு ரியாக்ஷன், சின்ன சின்ன ரியாக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் ஷார்ட் ஆகுது. ஆக்சுவலா ஒரு கோழி வந்து இப்படி சைட்ல இருக்கும், அப்படி பார்த்துட்டு டக்குனு சட்டை ஒரு க்ளோஸ்ல இருக்கும். ஐயோ யார் நீ அப்படின்ற லெவல்ல இருக்கும். சேம் டைம் அந்த ஆட்டோ திருப்புற ஒரு சீன் இருக்கும். எனக்கு அது உண்மையிலே பயங்கரமான சீன். எனக்கு இந்த படத்துல தான் ஒரு பக்காவா அந்த அப்ப ஷாட்ல அந்த ட்ரோன் ஷாட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை வந்து பக்காவா யூஸ் பண்ண ஒரு படம் ரொம்ப நாள் கழிச்சு. ஏன்னா யூஸ்வலா வந்து ராம் சார் படத்துல அது நம்ம நிறைய ஃபீல் பண்ணலாம். பயங்கரமா யூஸ் பண்ணுவாரு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரு அந்த இடத்த. சோ இது வந்து பர்டிகுலரா அவங்களோட பண்றது அந்த ஆட்டோ திருப்பு, அது அவரு அதுக்கு பொசிஷன் பண்ண அந்த இடம் தான். அதுதான் சொல்றேன், இன்டர்நேஷனல் படத்துக்குலாம் எந்த விதமே குறைபாடு இல்லை. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அதான் சொல்றேன், எப்படி நிக்கணும், எப்படி திரும்பணும் அப்படின்னு அந்த லெவலுக்கு செட் பண்ணி அது ஆர்ட் ஃபார்மா ஒரு விஷயத்த கொடுத்ததெல்லாம் சான்ஸே கிடையாது. நம்ம இன்னுமே பேசலாம் அப்படின்ற லெவல்ல இருக்கு இந்த ஆட்டோ அப்ஷாட். அதுக்கப்புறமா வந்து அந்த இது அந்த பொண்ணு ஓடி அந்த காலம் ஓடி ஒன் ஆஃப் த பெஸ்ட், எப்படி சொல்றது, ஹீரோ ஹீரோயின் சீன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேல இதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கும். அசால்ட்டா வந்து அந்த பொண்ணு ஏற்றிட்ட ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு இவங்க ரெண்டு பேர் அந்த அனபின் கேரக்டரோட அந்த விஷயத்தை லிங்க் பண்ணது. இப்போ நீயும் நானும் இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்மள ஒன்னா இருக்க மாட்டாரு, அப்பா வந்து உன்னை வித்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நம்ம இங்க கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயமா இருக்கும். சும்மாவே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறது அப்பாவுக்கு பிடிக்கல. இதில் நீ வேற சேட்டை பண்ணனா கண்டிப்பாக உன்னை கொண்டு போய் சந்தையில் விற்றுட்டாங்கன்னா நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்? நான் யார் கூட போய் விளையாடுவேன்? அதுக்கப்புறமா வந்து அவங்க ஒரு பாத்ரூம் போகணும்னு சொல்லி சூரிய உட்காருவாங்க. அப்புறம் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோயின் அம்மா கூட்டிட்டு போறாங்க அந்த சீனு. என்ன
அவங்க லிட்டரலா நமக்கு தெரியுது. அதுல இன்னொரு விஷயம் பியூட்டினா டயலாக் பெஸ்ட்டா ஒண்ணும் செய்ய தெரியல. ஆனா இவங்க அனுப்பிடுறாங்க போல இருக்கு. அந்த ரியாக்ஷன்லயே வந்து இது பண்ண அந்த ஒரு விதமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இவங்க வந்து நடந்து வந்து அடமென்ட்டா தட்ஸ் அடமென்ட் கேர்ள் அப்படின்ற ஒரு விஷயம். கிளைமேக்ஸ்ல பண்ற எல்லா ஊர்லயுமே என்னடா இது ரூட்டட்ல மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சா, அங்க பார்த்தா நிறைய கார்லாம் நிக்குது. கார்லாம் நின்னு அப்போ சிட்டில இருந்து கூட இவ்வளவு தூரம் வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு போறாங்களா? ஸோ அது எனக்கு புரியல. அந்த எவன் என்னதான் பண்றான்? ஸோ இந்த விஷயத்திலேயே ஒரு பயங்கரமான ஒரு அரசியல் இருக்கு. இந்த கடவுள வச்சே நெறைய பேர் என்னென்னவோ பண்றாங்கன்ற ஒரு அரசியல் இருக்கு. அதோட ஒரு சின்ன புள்ளியா வந்து அங்க அவங்க செட் பண்ணது. அதுக்கு சூரியன் வந்து ஒரு ரியாக்ஷன் குடுத்தது அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ இன்னும் இந்த மாதிரியான படத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. ஏன்னா, நமக்கு வந்து இந்த ஹைடென் விஷயம் தெரியணுன்றத நாம வந்து ஒரு அழகா பழசான ஒரு கதைய வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஒரு மாரி கொண்டாடுறோம், என்டர்டெயின் ஆகுது. அதெல்லாம் வந்து ஓகே. அதெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட்க்காக. இந்த ரூட்ல இந்த மாரி சின்ன சின்ன விஷயம் நடக்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியணும். ஆக்சுவலா அது வந்து நம்ம எல்லா ஊருக்கும் போய் நியூஸ் சேனல்ல போய் நின்னுட்டு இருக்காது. எல்லா தப்பு பண்ற இடத்துல வந்து ஒருத்தன் போய் ஐடியல் பண்ணி சினிமால வர மாட்டான். ஒரு ஜெர்னலிஸ்ட் போய் இவங்கலாம் செக் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டான். ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரிலாம் நடக்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சும் தெரியாமலேயும் இருக்கலாம். மேபி ஸோ ஒரு மேல் எனக்கு இந்த படத்துல பேசின அரசியல் பத்தி நான் பேசினேன். மேல் ஷாவினிசம் இருக்கு. நான் சொன்னது ஆதிக்கம் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து சாதி ஆதிக்கம். ஸோ அதுக்கு அடுத்தது அந்த மூட நம்பிக்கை இருக்குது. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எதனா ஒண்ணு பண்ணிட்டு வந்தாங்கன்னா கூட சாமி கிட்ட போய் எந்திரிச்சு விட்டு போனா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற ஒரு ஒரு கட்டமைப்புல வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது வந்து ஊர் சைடோ, வில்லேஜ் சைடோ இல்ல. சிட்டிலயே நிறைய விஷயம் நமக்கு தெரியாம நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சொல்ற ஒரு கதையா இருந்தது வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலா இதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த படத்துலலாம் நம்மளுக்கு தெரியலனா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னொருத்தன் வந்து பார்த்து அந்த அடுத்த ஜெனரேஷன் பையன் வந்து பார்த்துட்டு இதை வந்து வாவ் ஃபேக்டரா பார்க்கணும்னு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா நான் சொன்ன அன்னபின் கேரக்டர் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு டைலாக்ஸ் இருக்கு. இவங்க வந்து ரியாக்ட் பண்ணும், கோவப்படணும். நிறைய வேரியேஷன் எமோஷன் இருக்கு. ஸோ நான் சூரியன் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இது பண்றது வந்து அதுவே கஷ்டம். அதுவே கஷ்டம். ஆனா இவங்க வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2டே டைலாக் தான். அந்த ஒத்தையடி பாதையில பாட்டு பாடுவாங்க. அப்புறம் வந்து இந்த கிளைமேக்ஸ்ல இங்க அது மட்டும் நடக்கல அப்படின்ற 2டே டைலாக் தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ரியாக்ஷன் மட்டும்தான். அந்த எமோஷன் மட்டும்தான். அத எப்படி ஹோல்ட் பண்ணாங்க? எனக்கு கேட்டா இதுதான் ரொம்ப கஷ்டம். அது வந்து எப்படி சொல்றது? நம்ம அந்த கோவமா பேசுறதோ, அழுகையா பேசுறதோ, அத என்ஹான்ஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு, மேபி இப்போ நம்மளுக்கு ஒரிஜினலா நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம். அத நம்ம இது பண்ணி அதுக்கு ஒரு என்ஹான்ஸ்மென்ட் பண்ணும்போது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஆனா இது வந்து நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ற ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து சான்ஸ் இல்ல. ஏன்னா அது வந்து ரொம்ப இந்த ரூட் அப்படின்றது வந்து எல்லாமே அப்படிதான். எவனோ ஒருத்தன் சொன்னான். எவனோ லாக் எடுத்து வச்சிருக்கானுங்க அப்படின்ற மாரி யாரோ ஒருத்தர் வந்து மீம் பார்த்துட்டேன். படம் எடுக்க சொன்னா வந்து யூடியூப் வ்ளாக் எடுத்து வச்சிருக்காங்க. டேய் என்ன மனநிலைமையில இருக்கீங்க இருக்கோம் நாமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியல. ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு மொக்க படம் வந்து அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ண ஒரு மனசு இருக்கிற நமக்கு நம்ம ஊருக்குள்ள நம்ம ஊர் சைடுல நடக்கிற ஒரு நியாயத்தை கேட்கும் போது அது ஏத்துக்கிற ஒரு மனப்பான்மையே எவருக்குமே இல்லை அப்படின்றதுதான் என்னோட ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் போல இது சொந்த வீட்டை நாமளே சாப்பிட்டுக்குங்கிற அந்த ஒரு கதை தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது மேபி. சோ இங்க ஒரு மணப்பெண் என்னால முடியல. எப்படிப்பா ஆக்ட் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷாட் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் ஷாட் அவங்களுக்கு ஒரு விஷயம் முடியும். நம்மளுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் ஷாட் அந்த கிளைமேக்ஸ் பத்தி நான் சொல்லி ஆகணும். அதுக்கே நிறைய விஷயம் இருந்துச்சு. ஏன் நீங்க பாட்டியா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு தான் பாருங்களேன். சோ அவ்வளவுதானே மேட்டர். ஏன் யோசிச்சு தான் பாருங்களேன். ஏன் அதுக்கு கூட நம்மளுக்கு மனசு இல்ல. சோ இல்ல நான் அப்படியே அவ்வளவு சாவனிசமாலாம் நான் இல்ல. உங்க வீட்டுல எத்தனை பேர் சாப்பிட்ட தட்டுக்கு எடுக்கிறீங்க? ஸோ அதுவே சாவனிசம் தான்யா. ஸோ புரியுது எனக்கு. ஸோ அதுவும் எடுத்துக்க மனசுலாம் எனக்கு ஒன்றும் எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னா நம்ம மறுபடியும் வேலை ஓவர் எமோஷன் வேணாம். ஸோ இந்த சைடு நம்ம வருவோம். அவங்க ஆக்டிங் சான்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் ஷாட் இருந்து லாஸ்ட் ஷாட் வரைக்குமே ஒரு சின்ன சின்ன ஒரே ரியாக்ஷன் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா சின்ன சின்ன ரியாக்ஷன்லாம் சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறமா அவரு அந்த இன்டர்வலுக்கு அப்புறமா அடி வாங்கிட்டதுக்கு அப்புறமா கண்ணாடியை பார்த்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க. நீங்க என்னன்னா அந்த ஷார்ட் சொல்லுதே நீங்க என்ன பண்ணுங்கடா அப்படிதான்டா டஸ்டா அனிமன் கேர்ள் அப்படின்றது அங்கேயே தெரியுது.
அதுக்கப்புறமா வந்து அவங்க அம்மா வந்து லிட்டரலா அது கூட செம பியூட்டியான ஒரு சீன். டயலாக் கிடையாது. யூசுவலா அவங்க பேசுவாங்க, வாங்க முடியுமா இவனுக்கு கையில மாட்டிக்காதமா அடிக்கடி சாவாதமான்ற டயலாக்கா நம்ம ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட்டிட்டு போங்க நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் ஃபிலிம் மேக்கர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபிலிம் மேக்கிங்ன்றது விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நம்ம எல்லா விஷயத்துக்குமே நம்ம டயலாக்ல பேசி லிட்டரலா வந்து அந்த சிச்சுவேஷன் பேசுவாங்களான்றதே நிறைய வீட்டுல பேசலாம், நிறைய வீட்டுல பேசலாம். அந்த வேர்ல்ட்ல, அந்த உலகத்துல, அந்த குடும்பத்துல யாருமே பேசலாம். அந்த பொண்ணை மதிக்கவே மாட்டாங்க நீ ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து. இத்தனைக்கும் அவங்க கூட ஏதோ 2 அந்த சூரியோட தங்கச்சி இருக்காரு 2 பேர் இருக்கலாம். அவங்களும் ஒரு உமன் தான். அவங்களுக்கு அந்த எமோஷன் தான் தெரியும். ஆனா அவங்களே வந்து ஒரு மாதிரி இழிவுபடுத்தி தான் பேசுவாங்க அவங்கள. நம்மளுக்கு மரியாதை இல்லாத இடத்துல இனிமே நம்ம பேசவே கூடாதுல்ல. அதுக்குன்னு வாயை முடிட்டு பேசாட்டு வர சொல்றியா? கேட்கற இடத்துல நடக்கும் கேட்டுக்க முடியும். இப்பெல்லாம் இப்படி விட்டுட்டு அந்த தலையில மொளகா அரைச்சு வச்சிருக்காங்க குடும்பத்தோட. பாத்துக்கிட்டு தானே இருக்க. என்ன நானியா என்ன பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விதமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. லேயரா அவ்வளோ விஷயம் இருக்கும். அடுத்த இப்போ பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏராம் படம் பார்ப்போம் இல்லையா, லிட்டரலா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஸோ அப்ப இருந்த அறிவுக்கு நமக்கு சில விஷயம் புரியல. இப்போ பார்க்கும்போது சில விஷயம் புரியுது இல்லையா. மேபி இதுக்கப்புறமா புரியலாம், தெரியல. ஸோ அவங்க கேரக்டர் ஒரு மாதிரி செம்மையான ஒரு கேரக்டர். அப்போ சவுண்ட் டிசைன் நான் சொல்லி ஆகணும். என்ன ஒர்க்கே ஆகும் சான்ஸே இல்லை. உண்மையாலே இந்த சிங் சவுண்ட் எனக்கு கடைசி விவசாயி படத்தோட சிங் சவுண்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சிங் சவுண்ட் படம் அப்படின்னா அது வந்து கொட்டுக்காளி, அப்புறம் அபியூஸா கூழாங்கல்னு பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து படத்தோட இந்த பெஸ்ட் ஒர்க் ஆஃப் த மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சினிமோட்டோகிராஃபி. சான்ஸே இல்லை. எனக்கு 2 ஷார்ட்டை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி பியூட்டிஃபுல்லாக 2-3 ஷார்ட்டாக சொல்லிட்டேன். உள்ள கண்ணு சூரிய கண்ட ஒரு பூச்சி மாதிரி விழுந்துட்டு இருக்கோம். அந்த கண்ணுக்குள்ள ஒரு க்ளோஸ், எக்ஸ்ட்ரீம் க்ளோஸா இருக்கும். அதுக்குள்ள அந்த பூச்சியே எப்படியா உண்மையில பூச்சி ஏற்றி வச்சியா இல்ல அங்க போற இடத்துல வந்து உண்மையாலே நிக்க வச்சு அது எப்படி யோசிச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் தான் நான் டிஸ்பிளே சொல்றேன். இந்த சீனா எப்படி யோசிக்க முடியுது, எப்படி கன்சீவ் பண்ண முடியும்லாம் ஒன்றும் புரியல. அந்த ஒரு சீனா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சூரியோட தங்கச்சியோட நாக்கு க்ளோஸ் ஷாட் இருக்கும் சைட்ல. அது அந்த ஒரு ஷாட். அப்புறம் அந்த நாக்குலயே அந்த பூச்சி எடுக்கிற அந்த ஊர் சைடுல எடுக்கிற அந்த ஒரு விஷயம், அந்த வண்டி ஸ்டாண்ட் அந்த திருப்புற அந்த ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 கேரக்டர் வந்து எதுக்கு வருதுன்னே தெரியாது, சும்மா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒன் ஷாப் இருப்பானா அதை குடிச்சிட்டு ஒரே டைலாக் வந்து அவன் சுகங்கண்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அந்த ஒரு சீனா இருக்கும். டவுட்டே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் சாமியாட்ட கூட்டி போகிற விஷயம்லாம் இல்லை. ஏதாவது டாக்டர்கிட்ட கூட்டி போனால் என்னன்னு சொல்லி போடுவாங்க. சான்ஸே இல்லை. ஸோ சினிமோட்டோகிராஃபி ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சி. அதே மாதிரி வ்ளாக் அப்படின்னு சொன்னா எனக்கு அதனால அதை என்ன ஏற்றையும் எனக்கு ஜீர்ணமே ஆகலை. அந்த விஷயத்த நான் சொன்னது அந்த டிராவல் நம்மளுக்கு காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கதைப்படி வந்து பார்த்தா 1 டே ஸ்டோரி, ஆஃப்டர்நூன் 3 to 4 o'clock முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள அந்த டிராவலை கட்ட பின்னா நடக்கிறது எடுக்க முடியும் எனக்கு. ஸோ அவன் நடக்கிறதுக்கு அதுக்கும் நம்மளுக்கு நீங்க போறாங்க நம்மளை கூடவே கூட்டிட்டு போற அந்த ஃபீல் வருதுன்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ அதுக்கு அந்த பிரீத் ஸ்பேஸ் தேவை. அதுக்கப்புறமா அந்த இன்டர்வல் ஷாட் அது எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் ஒருவேளை மேபி இன்டர்வலுக்காக பேசிட்டேன். அந்த ஆட்டோக்கு அந்த ஷாட் வச்சு ரொம்ப பிடிச்சிருக்கேன் ஆக்சுவலா. பயங்கரமான ஷாட். அந்த லோ ஆங்கிள் வச்சுட்டு அவர் வந்து அந்த கையை அப்பப்போ இழுத்துட்டு எப்பா கொஞ்சம் இறங்கி இருப்பா அப்படின்னு கேட்கறது. இருப்பார் அவர் ஒரு இதுல அசட்டா கேட்டு ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா பயந்துட்டே கேட்பாரு. அப்புறமா கீழே போய் அவர் மாலை போட்டுருப்பாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் பண்றேன் சரியான இந்த குடும்பமா இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த மேட்டரா இருக்கும். பாண்டி கொஞ்சம் இறங்கி எறியா. அதே மாதிரி இது போல அவங்க போற விஷயத்தை அவங்க என்னவா எடுத்துக்கிறாங்க, சின்ன சின்னதா நடக்கிற ஒரு விஷயத்த என்னவா எடுத்துக்கிறாங்கன்றது. அவங்க இந்த பூச்சி அடிக்கிறத ஒரு மாதிரி அது பேர் அபசல்வன்மா இல்ல தடங்கலா. ஸோ யூஸ்வலா சொல்லுவாங்கல்ல அதை அப்படி எடுத்துக்கிற அந்த ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த சண்டை நடக்கும்போது கூட அந்த சண்டை நடக்குது. ஒருத்தர் வந்து சொன்னாங்க, டேய் இப்படிதான் நடக்கும், போறதுக்குள்ள இப்படிலாம் நடக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும். இன்னும் நெருங்க என்னென்னமோ நடக்கும்டா. புத்திய கடன் கொடுத்துறாரா பாண்டி, பொறுமையாடுறா, திருந்து வரா.
அந்த எப்படி அந்த வேர்ல்டே இப்படி செட் பண்ணி வச்சுறாங்க. தயவு செய்து குடும்பத்துல இது மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாதீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கடவுள் நம்பிக்கை இருக்கணும் தான். மூட நம்பிக்கையா மாற்றணுமா மாற்றக்கூடாதுன்றது நமக்கு தான் தெரியும். நம்ம அடுத்த தலைமுறைக்கு அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ எனக்கு எப்பவுமே மனசுல இருக்க ஒரு விஷயம் தான். ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது இல்லாதெல்லாம் வந்து அது வந்து ஒரு ஓன் இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ அது வந்து உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி. நீங்க வந்து உங்க பசங்களுக்கோ உங்க கூட இருக்கிறவங்களும் திணிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவனுக்கு தோணுச்சுன்னா அவன் கும்பிட போறான், தோணலையா விட்டுருங்க. சும்மா நான் சொல்லி கொடுக்குறத பின்விளைவுகளுக்கு நிறையவே போகுது. அவனுக்கு அந்த ரூட்டே தெரிய மாட்டேங்குது. ஸோ சின்ன பசங்களுக்கெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுக்குற விஷயம் அது கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது. இது பண்ணா அவங்க இது இது இப்படி எப்படி ஆகிடும், இது பண்ணா இது இப்படி ஆகிடும். நம்ம கல்ச்சரை சொல்லி கொடுக்குறீங்க, ஓகேவா? ஒரு வயசுக்கு அப்புறம் அவனுக்கே தோணும் வேணுமா வேணாமான்னு சொல்றாரு. அது வந்து அவனோட இண்டிவிஜுவாலிட்டி, ஓன் இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ அதுதான் எனக்கு தோணுது. ஸோ இருக்கு இல்லை கும்பிடுங்க கும்பிடலாம், நான் அது என்னோட அப்ஜெக்ஷனே கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தட்ஸ் த ஓன் இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ யாருக்கும் யாருமே திணிக்கணும்னு அவசியமே கிடையாதுன்றது தான் சொல்றேன். ஸோ கொட்டுக்காளி உண்மையாகவே தமிழ் சினிமாவின் ஒரு பெருமை படம். இப்பவே அந்த என்னோட டிக்ஷனரியா நிறைய பாடல்கள் அதில் வந்து கொட்டுக்காளி இடம் பெற்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்னும் சொல்ல முடியாது, இன்னொரு வாட்டி பார்த்துட்டு வேற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாலும் இந்த வீடியோ பண்ணலாம். ஸோ சகிச்சிக்காம பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் கொட்டுக்காளி. ஸோ நம்ம தேட்டரில் மிஸ் பண்ணதை ஓடிடியில் வந்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்புறேன். தேங்க்யூ.